லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஆப் பாரு பாட்டம் நேவிகேஷன் பாரு லே அவுட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வாட்டி வந்து நம்ம ப்ரொஃபைல் ஸ்க்ரீனுக்கு டேரெக்டாக போயிடுவோம். யூசர் லேண்ட் ஆனதுக்கப்புறம் போகிற ஸ்க்ரீன் வந்து அதுதான் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் தான். ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் நம்ம வந்து என்ன பேர் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்ப்போம். அவுட்டில் ஸ்லாஷ் ப்ரொஃபைல் தான் வச்சுருக்கோம். இங்கே நம்ம வந்து எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டு ஓகேவா. ஸ்லாஷ் ப்ரொஃபைல்னு அடிக்கிறேன். அடித்தா ப்ரொஃபைல் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப் பார் பார்த்தீங்களா, நமக்கு இங்கேயும் வந்துடுச்சு. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம லே அவுட்டில் போட்டுக்கிறோம். ஸோ அது காமனாக எல்லா இடத்துலையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். லே அவுட் அது ஆப் பார்க்குள்ளே தான் இது வரும். இப்போ இந்த ஆப் பாரில் வந்து சைன்இன் பண்ணிட்டான் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கூகுள் சைன் காட்டக்கூடாது. ஸோ இப்போ நம்ம லே அவுட் ஒன்று போட்டிருந்தோம்ல, அது லொக்கேஷன் பார்த்து ஸ்லாஷ் ஆர்டிகுலர் ஸ்லாஷ்னு தான் மொபைலில் இருந்தால் தான் காட்டணும்னு போட்டிருந்தோம். இந்த நேவ் பாரில் அதே மாதிரி ஒரு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னென்னா const location to use location அப்படின்னு போட்டு இப்போது லொக்கேஷன் டாட் கூகுள் சைன் பட்டன் இங்கே இருக்கா, இந்த பட்டனுக்கு ஒரு கண்டிஷன் பண்ணோம். என்னென்னா லொக்கேஷன் டாட் பாத் நேம் ஈக்குவல் டு ஸ்லாஷ் அப்படின்னு தான் நீ காட்டணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பட்டன் காணும் பார்த்தீங்களா.